இன்றைய வேதவாக்கு. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் நற்கிரியைகளாகிய வெளிச்சம் பிரகாசிக்கின்றது போல அதை பார்க்கிற மற்றவர்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். பிதாவை மகிமைப்படுத்துவதா இருக்க வேண்டும். அதே நேரம் நம்முடைய நற்கிரிகளை பாராட்டப்பட மாட்டார்கள் என்று முன்பாகவே எச்சரித்திருக்கிறார். இந்நிமித்தம் உங்கள் மீது தீமையான காரியங்களை பொய்யாய் சொல்வார்கள். இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை பகைப்பார்கள். இம்மாதிரியான வேலைகளில் நாம் கவலைப்படாமல் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் என்று புத்தி சொல்கிறார். பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும். ஒளியின் பிள்ளைகள் மற்றவர்கள் தங்கள் மீது குற்றம் சுமத்தும் பொழுது இப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் இருப்பவர்கள் அவர்கள் சத்திய வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் பொழுது நீதியாய் நடக்கிறவர்களுக்கும் பெருந்தன்மையான இருதயமுள்ளவர்களுக்கும் தீமை மற்றும் தவறுகள் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. ஆகையினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளும் பொழுது இருளின் பிள்ளைகள், அந்தகாரத்தின் பிள்ளைகள் நம் மீது சுமத்துகின்றதான பழிகள், சொற்கள் எல்லாவற்றையும் நாம் தாங்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளியிலே நடப்பதற்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் அவர்களோடு கூட வாழ்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் ஒளியாக அவர்கள் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முற்காலத்தில் நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், பாவங்களிலே சாபங்களிலே இருந்தோம். நமக்கு ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை காண்பித்தார்கள். நாம் இன்றைக்கு அதே போல அந்தகாரத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் இருக்க மக்களுக்கு வெளிச்சமாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதா அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்றால் வசனம் சொல்கிறது, இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்வதாகினாலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளை நாம் அனைவருக்கு ஒளி தருவோம், வெளிச்சத்தை காண்பிப்போம். அவர்கள் பாவ சாப வாழ்விலிருந்து விடுதலை பெற்று நீதியின் வாழ்விலே பரிசுத்த பாதையிலே அவர்கள் நடப்பார்கள். கர்த்தருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை நம் மூலமாக கட்டளிடுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளிடுவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.